வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒருவர் தன் குடும்பத்தை ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாற்ற வேண்டும். அது எப்படி இருக்கிறது என கேட்டால், நாம் 2ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்க்கிறோம். அதே சமயம் ஒருவர் வீடு மாற வேண்டும், வீட்டை மாற்ற நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால், 4ஆம் வீடு மண்மனை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டையும், 3ஆம் வீடு மாறுதல் செய்யக்கூடிய இடம் 3ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். எனது பையன் கல்விக்கு வேறிடம் மாறலாம் என நினைக்கிறேன், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால், கல்வி ஸ்தானம் 5ஆம் இடம், மாறுதல் ஸ்தானம் 3ஆம் இடம், 5ஐயும் 3ஐயும் பார்க்க வேண்டும். ஒருவர் வேலை மாற வேண்டும் என்று கேட்டால், நன்றாக இருக்குமா என்று கேட்டால், வேலை என்பது 6வது இடம், 6ஆம் வீடு, மாறுதல் என்பது 3ஆம் வீடு, 6ஐயும் 3ஐயும் பார்க்க வேண்டும். ஒருவர் தனது கூட்டு தொழிலை மாற்ற வேண்டும், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால், 7ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். ஒருவர் தான் செய்யும் தொழிலை மாற்றலாம் என்று நினைக்கிறேன், நன்றாக இருக்குமா என்று கேட்டால், லக்னத்திற்கு 10ஆம் வீட்டையும் லக்னத்திற்கு 3ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு மாறுதலுக்கும் அந்த பாவத்தினுடைய வீட்டையும் 3ஆம் வீட்டையும் கால்குலேஷன் பண்ணி நாம் பலன் எடுக்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.